ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மங்களகரமான வெற்றி செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன். இனிமே உன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் நீயே பொறுப்பேற்றுக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். வேற எந்த பிரச்சனையும் யார் மூலமாகவும் எந்த வழியிலும் உனக்கு வராம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா பக்குவப்பட்ட பிள்ளையாக எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாகவும் அடுத்தவங்க கூட சேர்ந்து சமாளித்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இணக்கமாகவும் இருக்க கற்றுக்கோ. இந்த பொறுமையும் அனுசரணையும் எப்பவுமே உன்னை நிச்சயமாக மேலே கை தூக்கி விடுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ சுதந்திரமாக மனசில் நினைச்சதை போல சிறப்பாக செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். மற்றவங்களுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீ ஒன்று நினச்சா உன் கூட இருக்கவங்க அதுக்கு எதிராக மாறாக அப்படியே வேறு விதமாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை வச்சிருக்கலாம், நம்பிக்கையை வச்சிருக்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீ அதை பொருட்படுத்தணும், அதை போய் வாதாடணும், வாக்குவாதம் செய்யணும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் அவர்களுக்கும் மரியாதையோடு நடந்து கொள்ள பழகு. எதை யோசிச்சாலும் நல்லா யோசிச்சு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் பிரச்சனை வராது. வந்தாலும் அந்த பின்விளைவுகளை உன்னால் சமாளிக்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய நேர்மை எப்போதுமே மற்றவர்களால் பரிசோதிக்கப்படும். நீ உண்மையாதான் இருக்கியா, சரியாதான் நடந்துக்கிறியான்ற அளவுக்கு மற்றவங்க உனக்கு 1000 கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்தாலுமே கூட எப்பவுமே உண்மையா நேர்மையா நீ இருக்க கற்றுக்கோ. எப்பவும் அடுத்தவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். கஷ்டமே உன் வாழ்க்கையின் பெரும் பகுதியாகவும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றம் வரும்ன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும், உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். கண்டிப்பா நீ இந்த உலகத்தில் மாறக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும். உன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ எப்போதும் தைரியமா துணிவா விடாமுயற்சியோட உனக்கான வேலைகளை செய்யும்போது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. எப்பவும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லதை செய்வதற்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இப்போதும் நீ எதிர்பார்க்குற எல்லா சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காக, முன்னின்று நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையை நீ வாழும்போது மற்றவங்களை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. அடுத்தவங்களை பார்த்து வாழாம உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல உனக்கு திருப்திகரமான முறையில் வாழ்ந்துட்டு போவதுதான் சரியானதாக இருக்கும். உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் எல்லாமே இந்த வராகி அம்மாவுக்கு தெரிஞ்சதால தான் அதை அழகாக நிறைவேற்றி கொடுக்கணுன்ற அன்போட உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதும் எந்தவித துன்பத்துக்கும் ஆளாகாத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு இன்பம் கிடைக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் தடையும் வராமல் நடப்பதற்கும், அடுத்தவன் உன்னை பழிவாங்காம கஷ்டப்படுத்தாம பிரச்சனையை கொடுக்காம உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஏதாவது அடிபட்டா கூட உன்னால் தாங்கிக்க முடியும். அந்த வழியை விட மிக கொடுமையான வழி என்னன்னா அடுத்தவங்க வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துறது தான் எனக்கு தெரியும். அதனால யாரும் உன்னை ஒரு சொல் சொல்லாத அளவுக்கு, யாரும் ஏதாவது வார்த்தைகளால் உன்னை குத்தி காயப்படுத்தாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக
ஆதரவாக நிற்க போறேன். நான் உனக்கு துணையா ஆதரவா நின்று எல்லா விஷயங்களிலும் முன்னின்று வழி நடத்தணும்னா அதுக்கு நீயும் சரியான நல்ல பிள்ளையாக இருக்கணும் அல்லவா? அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்றத கேளு. எப்போதுமே உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசி. எந்த காரணம் கொண்டு நீ பேசக்கூடிய எந்த வார்த்தையும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. ஒரு மனிதனாக மனிதாபிமானத்தோட மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்து உனக்கு கிடைச்சதையும் பகிர்ந்து கொண்டு வாழ நினைச்சினா, எல்லார்கிட்டையும் அமைதியா பொறுமையா நடந்துக்கிட்டீனா, என் துணை என்றும் என்றென்றும் எப்போதுமே உனக்கு இருக்கும். ஒரு மனிதன் ஊசி முனைக்கு மேலே ஏறி நின்று தவம் செஞ்சாலும் அவன் தலைவிதியில என்ன எழுதியிருக்கோ அது நிச்சயமா நடக்குமே தவிர அதுக்கு அதிகமாக எதுவும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் அவனவன் தலைவிதியையும் சார்ந்ததாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னென்னவோ முயற்சி செஞ்சாலும் எப்போதுமே உன் வாழ்க்கை ஒரு நடுத்தர நிலைமையில தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ வரலைன்னு நீ கவலைப்படுறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா நான் முடிவெடுத்துட்டேன். ரொம்ப நாளாகவே மகிழ்ச்சி இல்லாம நிம்மதி இல்லாம பெருசா சந்தோஷமும் இல்லாம ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தாகணுன்ற கட்டாயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனி எல்லா வகையிலும் என் துணை இருக்க போகுது. இனிமே அடுத்தவங்க உனக்கு சொல்கிற அறிவுரைகளையும் அடுத்தவங்க உன்கிட்ட சொல்ற விமர்சனங்களையும் நீ பெருசா யோசிக்கவே வேணாம். வாழ்க்கையில நீ பெற்ற தோல்விகள்ல இருந்து வாழ்க்கையை கத்துக்கோ. தோல்விகள் தான் உனக்கு மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கும். எப்போதும் பொறுமையா இருந்தீனா அது உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு உனக்கு அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் என் செல்லமே. கஷ்டப்பட்டு உழைக்கிற உனக்கு வழிகாட்டவும் அதற்கான பலனை கொடுக்கவும் செல்வ செழிப்போடு உன்னை வாழ வைப்பதற்குமாக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். எப்போவுமே பேசுகிற வார்த்தைகளை விட செய்யக்கூடிய செயல்கள் தான் அதிகமாக பேசுன்றத புரிஞ்சுக்கோ. செயல்கள் தான் ஒரு மனிதனை பற்றின நல்லது கெட்டதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாக இருக்கு. அதனால் எப்போதுமே நீ செய்கிற செயல்கள் நல்லதாக எல்லாருக்கும் நன்மை தரும் விதத்தில் இருக்கும்படி உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ நேர்மையாக நடந்து கொள்ள பழகு. நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் நீ சிறப்பாக சரியாக செய்யும் போது என் துணை எப்போதும் உனக்கு இருக்குன்றத நீ மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. சோம்பலும் சோம்பேறித்தனமும் மோசமான எதிரியாக இருந்து உன்னை அழிச்சிடும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட உனக்கான வேலைகளை செய்ய பழகு. கடந்த காலத்தையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே வாழாத. எதிர்காலத்துல என்ன ஆகுமோ நினைச்சு கனவு கண்டுகிட்டு கவலைகளை உருவாக்கி கொள்ளாதே. தற்போதைய இந்த நிகழ்கால தருணத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மனசை ஒருமுகப்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியோட வாழ பழகு. நீ எதை விதையா போட்டிருக்கியோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். எப்போதும் நீ சிதிச்ச விதையெல்லாம் உனக்கான பலனை மரமாக கொடுக்கும்ன்றது போல நீ செய்த செயல்களெல்லாம் அதற்கான பலனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில கொடுத்தே தீருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. கடுகு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, மிளகு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, சீனி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலன் அதனுடைய தன்மை அது குறையாம அப்படியே தான் கொடுக்குது. அதே போல இந்த உலகத்துல எந்த மனிதரையும் சாதாரணமாகவோ சிறியவர்கள்னோ அற்பமானவர்கள்னோ நினைச்சு ஒதுக்கிடாத. ஒவ்வொருவருக்கும் ஒரு குணமும் தன்மையும் ஒரு திறமையும் இருக்கும். அது பல நேரங்களில் வெளிப்படாம இருந்தாலும் என்னைக்காவது ஒரு சில சமயங்கள்ல அவர் வெளிப்பட்டு அவர்கள் திறமையின் மூலமாக அவங்க முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீ அவர்களை அவமதித்து அலட்சியப்படுத்தி அவங்க மனசுல காயத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு. கஷ்டமான காரியங்களை எல்லாம் சுலபமாகவும் மிக மிக பெரிய காரியங்களை எல்லாம் சிறியதாகவும் இருக்கும் போதே செஞ்சிடணும். பெருசானதுக்கு அப்புறம் செய்யலான்னு யோசிக்கிறத விட ஆரம்பத்திலே எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு முயற்சி செஞ்சீனா
அது உன் வாழ்க்கையில 1000 மைல்கள் பயணத்துக்கு அப்பால கொண்டுட்டு போய்விடும். உன் மனசுல எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்காத. உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்பவுமே நீ ஒன்றை நம்பினாலே போதும். வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு உன் மனசுக்கே புரிய வந்துடும். நீ அடுத்தவங்களை நம்புறதாலையும் அடுத்த மனிதர்களை எதிர்பார்ப்பதாலும் தான் வாழ்க்கையின் பல விஷயங்கள் உனக்கு புரியாமலேயே இருக்கு. இனிமேலாவது யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பாம உன்னை மட்டுமே நம்பு. ஏன்னா நீ நினைக்கிறத விட பெரிய திறமையான தைரியசாலியான வலிமையான ஆள் நீ என்பது எனக்கு தெரியும். யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அதே போல உன் பலம் என்ன, உன்னுடைய தைரியம் என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வலிமை என்னன்னு தெரியாத அன்பு பிள்ளையாக நீ இருக்க. உண்மையிலேயே நீ நினைக்கிறத விட நீ மிகவும் புத்திசாலி தெரியுமா? உன் புத்திசாலித்தனத்தையும் உன் திறமையையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ உனக்கான செயல்களை செய்யும் போது அது எந்த விதத்திலும் குறைவே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். உன் கனவெல்லாம் நனவாகுவதற்கும் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கும் உன் சிந்தனையை நீ சரி செஞ்சா போதும். நீ யோசிக்கிற விதம் மட்டும் சரியா இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடந்துவிடும். எதிர்மறையாக எல்லாத்தையும் யோசிக்கிறத விட நேர்மறையாக நல்லபடியாக நீ எல்லாத்தையும் யோசிச்சாலே உன் வாழ்க்கையில உனக்கான காரியங்கள்ல வெற்றி கிடைச்சிடும் என் செல்லமே. உன்னால முடியும், உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற அந்த நம்பிக்கையோட நீ எல்லா காரியங்களையும் செஞ்சாலே போதும். நிச்சயமாக நீ ஒரு விஷயத்த ரொம்ப நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதிர்கொண்டு செய்யும் போது அதை உன்னால ஜெயிக்க முடியும். சில விஷயங்கள் உன்னால செய்ய முடியாததாக இருக்கலாம், உன்னால கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கலாம், உன்னால சரி செய்ய முடியாததாக இருக்கலாம். இப்படி சரி செய்ய முடியாத விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படுவதற்கு பதிலாக அது எப்படி நடக்கணுமோ என்ன நடக்கணுமோ அதை என் வராகியம்மா பார்த்துக்கட்டும்னு உன்னால முடியாத விஷயங்களுக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. அதை எப்படி உனக்கு சரி செய்யணும், எந்த விதத்துல சரி செய்யணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். நேற்றைய தினமாக முடிஞ்சு போயிடணுமே தவிர இன்றைய நாளில் நீ அதை நினைச்சு இன்றைய நாளை நீ வீணாக்கிற கூடாது. நேற்றைய நாள் என்பது இன்றைய நாளுக்கான நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. இந்த நாள் தான் உனக்கான சரியான நாள்னு முடிவெடு. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இன்னைக்கு நிச்சயமா கிடைக்கும்னு நம்பிக்கையோட உன் எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை நீ சரியாக செய்யும் போது அது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிடும். இந்த உலகத்துல நீ ஒரே ஒரு முறை மட்டும்தான் மனித வாழ்க்கையை வாழப்போற. இந்த மனித பிறவியில நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியாக ஒரே ஒரு முறை செஞ்சா போதும். மனித பிறவியை பெற்றதற்கான பலனை நீ அடைந்திடுவாய் என் செல்லமே. நீ மற்ற வேலைகளை எல்லாம் செய்யறதுல ரொம்ப கவனமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை அதுவே தன்னை சரியாக கவனிச்சுக்கும். நீ சும்மா வாழ்க்கை கஷ்டம் கவலைன்னு இதை பற்றியே யோசிக்காம உன்னுடைய கடமைகள் பொறுப்புகள் வேலை முன்னேற்றம் வாழ்க்கைக்கான விஷயங்கள்னு அதில் ரொம்ப கவனமாக வேலை செஞ்சினா மற்றதெல்லாம் தானாகவே சரியாயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த பிரபஞ்சமும் உலகமும் முழுவதுமாக மாற்றங்களால் நிறைஞ்சது. மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். எப்போ எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் எண்ணங்களை மட்டும் நீ அழகாக உருவாக்கிக்கிட்டினா போதும். மற்றபடி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாகிவிடும் என் செல்லமே. எப்பவுமே எதிர்மறையான சூழ்நிலையை நேர்மறையாக மாற்ற கற்றுக்கோ. எதிர்மறையாக அது நடக்காது இது கிடைக்காதுன்னு யோசிக்காம நல்லதே நடக்கும், நான் எதிர்பார்த்தது கிடைக்கும்னு உனக்கான விஷயங்களை நேர்மறையாக யோசிச்சு செய்ய பழகு. நீ செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நம்மளால் இதை செய்ய முடியுமா, நமக்கு இது சரியா வருமா, இது நமக்கு கிடைக்குமா, அது நமக்கு நடக்குமான்னு எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து பயப்படுவது தான். நீ எதுக்கும் பயப்படாம உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை என்கிட்ட ஒரு முறை முழுவதுமாக விட்டுத்தான் பாரு. நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்.
இப்போதும் அப்படிதான். உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான நல்ல விஷயத்த உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடக்கும்படி நானே முன்னின்று எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்வேன்.